கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த கொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. என்னடி இது? கால்ல அவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கு, அவ பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கு தான் ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன்ங்கிற பேர்ல மயக்க ஊசி போட வச்சிருக்கேன். ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் மயக்கம். அதையும் மீறி அவளால கண்டிப்பா விளையாட முடியாது. கபடி 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 கபடி. ஐயோ போயே. மலக்கருப்பா, என் பூவை காப்பாத்துப்பா. தாயி பூங்குடி, எழுந்துரு தாயி, எழுந்துரு தாயி. இப்படி நீ விழுந்து கிடக்கிறதுக்காகவா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த? அதுக்காகவா நான் உன்னை அனுப்பி வச்சேன்? தாயி எழுந்துரு தாயி, உன்னால முடியும். நீ ஜெயிக்க போறதும் தாயி. தாயி, ஓ ஆசை கனவு எல்லாம் உன்னோடையே இப்படி மயங்கி விழுந்து கிடக்கு. எழுந்திருப்பா, எழுந்திரு. அம்மா கூட நீ படிச்சு ஜெயிப்பேன்னு நம்பல. இந்த பாரு தாயி, நீ ஜெயிச்சா நான் ஜெயிப்பேன். தாயி எழுந்திரு தாயி. நானும் உங்க அம்மாவும் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து வாழ்ந்தோம். நீ ஜெயிச்சு படிச்சு வந்தா 3 தலைமுறை ஜெயிச்சு வந்ததா அர்த்தம் தாயி. எழுந்திரு. நம்ம வம்சம் தலையெடுத்துருச்சுன்னு அர்த்தம். எழுந்திரு தாயி, எழுந்திரு. முத்தையா பொண்ணை வளர்த்து ஜெயிக்க வச்சுட்டான் பாருன்னு ஊர்ல நம்மளை பார்த்து சிரிச்சவங்கெல்லாம் பெருமையா பேசும். தாயி எழுந்திரு தாயி, எழுந்திரு. நீ ஜெயிச்சா உன்னை பார்த்து இன்னும் 19 பிள்ளைங்க படிச்சு மேல வரும். தாத்தா மனசுக்குள்ள விளையாடுமா. எழுந்திரு, எழுந்திரு தாயி, எழுந்திரு. விளையாடு, போ விளையாடு. கபடி 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 கபடி. ஏன் இவ மனுஷியா இல்ல பேய் பிசாசாடி? தெரியலடி. அடிபட்டு எழுந்து நடந்து வரா. என்னடி இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கா? மயக்க மருந்து வேலை செய்யலடி. ஐயோ என்னடி? கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி 2 பாயிண்ட் பூங்கொடி. ஏய் போதும் நிறுத்து. ஏல உனக்கு என்னல வந்தது? நீ கை தட்டுமா நான் சும்மா தானே இருந்தேன். ஏன் என் பூ பாயிண்ட் எடுத்திருக்கா? நான் கை தட்டா உனக்கு எங்கடி வலிக்குது? குளிச்சி ஏற்கனவே கொட்ட மாதிரி தான் இருக்க, மண்டல இன்னும் கொட்டிடு. சும்மா கடை நீ ஆடல பூவே. ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட் டி. ஐயோ இந்த பூங்கொடி ஜெயிச்சு நம்ம காலேஜ் வந்துருவாளே. நம்ம தீபிகா என்கரேஜ் பண்ணு. ஓகே தீபிகா 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 ரைட். கபடி 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 தீபிகா 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 கபடி 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 பூங்கொடி. பூங்கொடி win the match. போட்டியில் பூங்கொடி வெற்றி பெற்றதால் நமது கல்லூரியில் இலவசமாக படிப்பதற்கு பூங்கொடிக்கும் மாரியம்மாளுக்கும் சீட் வழங்கப்படுகிறது என்பதை நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கிறேன். வாழ்த்துக்கள் பூங்கொடி. ஏல குளிச்சி இங்க வாழ. என்ன சொன்ன? என் பூங்கொடி என்னடி சொன்ன? இரு இந்த காலேஜ் சேர்ந்து அப்புறம் நான் வச்சுக்கிறேன். போடி குட்டிச்சி. புள்ள இரு புள்ள, ஒரு கணக்கு இருக்கு, தீர்த்துட்டு வரேன். ஏய், நான் ஏற்கனவே சொன்னதுதான், உன் கிளாஸுக்கு வர்றேன், உன் பக்கத்துல தான் உட்காருவேன். பாப்போம். தொத்தங்களி 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 தொத்தங்களி. இல்லம்மா, இப்படி பண்ணாதான் வலி சரியாகும். இதோ ஒன்று பண்ண. சொல்லுடி.
தீபி, நீ நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தியா? என்ன வாட்ஸ்அப்? இல்லடி, எவ்வளோ கபடியில நீ தோத்ததை வச்சு மீமிஸ் கிரியேட் பண்ணிருக்காளுங்க. யாருடி? யாருன்னு தெரியல. நீ ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. தீபிகா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. என்னங்க வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அவ என்ன உங்களுக்கு சம்மந்தியாக போறலா? வீட்ல வேலை செய்யறவ தானே. அவங்க வேலைக்காரங்கிறத விட அவங்களுக்கு வயசுல ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு அது மரியாதை கொடுக்க வேண்டாம். சே சாரி டு ஹர். பரவாயில்லைங்க ஐயா. மா, அவளுக்காக நான் சாரி கேட்கிறேன். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாங்க ஐயா. கோவம் வந்தா யார் மேல கோவமோ அவங்க மேல காட்டணும். சம்பந்தம் இல்லாதவங்க மேல கோவத்தை காட்டி உன் வெறிய தீர்த்துக்குவ. அதுவும் இல்லாதவங்க மேல கோவத்தை காட்டுறது முட்டாள்தனம். மனுஷங்களை மதிக்கிறது எப்படின்னு முதல்ல உன் பொண்ணுக்கு சொல்லி கொடு. சுயமரியாதையோட வாழ்றதுன்னா என்னன்னு என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு தீபி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இன்னைக்கு அந்த பட்டிக்காடு கிட்ட நான் கபடியில தோத்துட்டேன். இதுக்கு நான் தான் ஊ மேல கோவப்படணும். திரும்ப திரும்ப அந்த பட்டிக்காட்டு கிட்ட போய் தோத்துட்டு வர. எப்படியாவது ஜெயிச்சிருவேன்னு சொன்னதுனாலதான் உன்னை பிரின்சிபல் கிட்ட கால் பண்ணி விளையாட வைக்க சொன்னேன். நீ தோத்ததும் இல்லாம என்னையும் காலேஜையும் சேர்த்து அவமானப்படுத்தி வச்சிருக்க. சரி, நான் சொத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவ ஜெயிச்சதுக்கு இங்க நம்ம காலேஜ்ல சீட்டு கொடுக்க போறதா பிரின்சிபல் சொல்லிருக்காரு. அது நடக்க கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. சரி, கவலைப்படாத. நானும் இந்த காலேஜ்ல ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. நான் சைன் பண்ணாதான் அவளுக்கு காலேஜ்ல சீட்டே ஓகே ஆகும். நான் பாத்துக்கிறேன். வாங்க வணக்கம்மா. வாங்க. பாப்புவு. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன மேடம் இந்த பக்கம்? இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப். ஓகே மேடம். இவங்க 2 பேருக்கும் நாளைக்கு தான் காலேஜ்ல அட்மிஷன் போட போறோம். ஓகே மேடம். நைட் இவங்கள ரூம்ல தங்க வச்சா கொஞ்சம் உதவியா இருக்கும். உங்களுக்கு தெரியாதா மேடம், ரூல்ஸ் படி அட்மிஷன் வாங்கி ஃபீஸ் கட்டி முடிச்சிருந்தாதான் ஹாஸ்டல் பக்கமே வர முடியும். ஐயோ, அன்அபிஷியலா நான் எந்த உதவியும் பண்ண முடியாது. என் வேலைக்கே பிரச்சனை வந்துடும் மேடம். நீங்க சொல்றது என்னமோ ரூல்ஸ் படி கரெக்ட் தான். ஆனா பாவம், இந்த பசங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அதுக்காக தான் கேக்குறேன். இந்த ராத்திரியில இவங்கள வெளியில தங்க வச்சா அவ்வளவு சேஃப் இல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓகே மேடம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. பொண்ணுங்களை பார்த்தா பாவமா வெகுளியா இருக்காங்க. அதனால நான் இன்னைக்கு நைட் மட்டும் இந்த பசங்களை தங்க வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? போங்க. ம். அவ போனாதான் நமக்கு நிம்மதியே. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரோஹினி இருக்காளா? உள்ள இருக்கா. ரோகிணி, எப்பல இந்த ரூமே தேவையில்ல, வா. இவளுக்கு என்ன ராத்து பண்ண போறாளோ தெரியல. செத்தம் போச்சு. ரோஹினி, இன்னைக்கு ஒரு நாள்
இந்த 2 பொண்ணுங்களையும் உன் கூட தங்க வச்சுக்க. நாளைக்கு காலையில வேற ரூம் அலாட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஐயோ, தீபிகாக்கு தெரிஞ்ச கொன்றுவாளே, இப்ப என்ன பண்றது? சரிங்க மேம். ஓகேவாம்மா? போய் தங்கிக்கோங்க. சரிங்க மேடம். தீபிகாவும் நானும் இந்த காலேஜ்ல இருந்து துரத்தணும்னு போராடிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஹாஸ்டல்ல எங்க ரூம்லயே தங்க வந்திருக்க. இப்போ உள்ள போங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க தங்க போறீங்கன்னு பாக்குறேன். ம். ஹே, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஓ, பார்ட்டிக்கு போற மூட்ல இருக்கியா? ஆமா, பார்ட்டிக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ ஜாலி மூட்ல இருக்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. வெச்சிரவா? ஏய், என்ன சொல்லு. இல்லடி வேணாம். இப்ப சொல்ல போறியா இல்லையா? அந்த பூங்குடியும் மாரியையும் நீ காலேஜை விட்டே துரத்தணும்னு பாக்குற. அவளுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிட்டு போயிட்டு இருக்காளுங்க. டென்ஷன் ஏத்தாம மேட்டர் சொல்றீ. ஏய், அவளுங்க 2 பேரும் நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்காளுங்க. அதுவும் ஏன் ரூம்ல. யாரு அவளை ஹாஸ்டலுக்குள்ள விட்டது? நீ எப்படி அவளை உங்க ரூம்ல விட்ட? ஏய், வார்டனே வந்து உன் ரூம்ல தங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எப்படி மாட்டேன்னு சொல்றது? எல்லாம் அந்த பிலோமினா வேலைதான். அத இதன்னு பேசி வார்டனை கன்வின்ஸ் பண்ணி தங்க வச்சுட்டான். வார்டன் எப்படி அவளை அங்க தங்க வச்சாங்க? தீபி, விட்றாதடி. அப்புறம் காலேஜ் பியூன் கூட உன்னை மதிக்க மாட்டான். ஏய், சரி சரி, நான் பாத்துக்கிறேன். முதல்ல பார்ட்டிக்கு வந்து சேருங்க எல்லாரும். சரி, ஓகேடி. மம்மி, உடனே நம்ம காலேஜ் வார்டனுக்கு ஃபோன் பண்ணுங்க. வெரி அர்ஜென்ட். என்ன தீபிகா, பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப எதுக்காக கால் பண்ண சொல்ற? வா கிளம்பு. இன்னும் நீ ஏன் தீபி ரெடி ஆகாம இருக்க? இட்ஸ் மோர் அர்ஜென்ட் மம்மி. உடனே கால் பண்ணுங்க. தீபிகா, என்ன ஆச்சு? எதுக்கு வார்டனுக்கு இந்த டைம்ல கால் பண்ண சொல்ற? அந்த பூங்கொடி நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா. அவளை உடனே அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்பணும். உடனே வார்டனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அதான் காலேஜ் சீட்டுக்கே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. காலேஜ்ல சேரவே முடியாதுங்கிறப்போ ஹாஸ்டல்ல மட்டும் எப்படி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? எல்லாம் அந்த பிலோமினா மேடமால தான். ரொம்ப தான் அந்த பட்டிக்காடுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க தான் போய் பேசி உள்ள தங்க வச்சிருக்காங்க. சரி, நாம இப்ப பார்ட்டிக்கு போகணும்ல, காலையில பேசிக்கலாம். முதல்ல நீ போய் சீக்கிரம் கிளம்பு. இல்ல, நீங்க வார்டனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த பார்ட்டிக்கே வருவேன். இல்லனா நான் இங்கேயே இருந்துருவேன். தீபிகா, முதல்ல குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறத நிறுத்து. இந்த நேரத்துல வெளியே அனுப்புனா வயசு பொண்ணுங்க எங்க போவாங்க? ஒரு மாரல் வேல்யூ வேண்டாம்? நீயும் ஒரு பொண்ணு தானே, உன்னை போ வெளியேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன பேச்சு பேசுறீங்க? அந்த வாழ வழியத்தவங்களும் நம்ம பொண்ணு ஒண்ணா? அந்த சாக்கடைங்க கூட நம்ம வீட்டு இளவரசியை சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. நீ கிளம்பு தீபிகா. நான் இப்பவே வார்டனுக்கு கால் பண்ணி அவங்கள துரத்துறேன். தேங்க்யூ மம்மி. ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். உன்கிட்ட எல்லாம் மனுஷத்தன்மை எதிர்பார்க்கறது ஏன் தப்புதான். இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. இனி உன்னை மாத்த முடியாது. ஆனா என் மகளாவது கொஞ்சம் மனசாட்சியோட வாழணும்னு ஒரு அப்பாவை ஆசைப்படுறேன். ரிங் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? ஹலோ, நான் சீதா தேவி பேசுறேன். சொல்லுங்க மேடம். யாரோ 2 பொண்ணுங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்களாமே. உனக்கு இதுக்கெல்லாம் யார் பெர்மிஷன் கொடுத்தது? சாரி மேடம், பார்க்க பாவமா இருந்துச்சு மேடம். அதனால தான் இறக்கப்பட்டு தங்க வச்சேன். இது என்ன உங்க தாத்தா கட்டி விட்ட லாட்ஜ் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் வந்து தங்கறதுக்கு? நாளைக்கு அந்த பொண்ணுங்க நம்ம காலேஜில் வந்து சேர போறதா பிலோமினா வந்து சொன்னாங்க. அதனால தான் அலோவ் பண்ண மேடம். காலேஜோட ட்ரஸ்டி நானா இல்ல அந்த பிலோமினாவா? நான் ரெக்கமெண்ட் பண்ணாதானே அந்த 2 பொண்ணுங்களுக்கு சீட்டே கிடைக்கும். நான் அதை பண்ண போறதில்ல. அப்புறம் எப்படி அவங்க அந்த ஹாஸ்டல்ல தங்கலாம்? அவங்க காலையில வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்தது தெரிஞ்சதுன்னா அவங்களோட சேர்ந்து நீயும் பெட்டி படிக்க தூக்கிட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். புரியுதா? ஓகே மேடம். ஏய், உன்கிட்டலாம் பேசி பலனே இல்லை.
லூசு போனை கட் பண்ணு. என்ன? திரும்பி பாரு, வார்டன் வராங்க. ஆமா. இப்ப நடக்கிறது பாரு. வணக்கம் வணக்கம் மேம். பூங்கொடி பூங்கொடி, ஏமா புண்ணியவதிங்களா, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. என்னாச்சு மேடம்? உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு உங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு உடனே காலி பண்ணுங்க. மேடம், இந்த அர்த்த ராத்திரியில நாங்க எங்க மேடம் போறது? அது உங்க பிரச்சனை. இடத்த காலி பண்ணுங்க.